ஃபெஸ்டிவல் டைம்ல திரைப்படங்கள வெளியிடுறதுல ரொம்ப ஜோஷா இருப்பாங்க தயாரிப்பாளர்கள். தீபாவளி 1 நாள் கொண்டாட்டம். ஆனா இந்த பொங்கல் 4 நாள் கொண்டாட்டம். சோ அந்த நேரத்துல திரைப்படங்கள வெளியிட்டாக்கா வசூல்ல நல்ல ஒரு கலெக்ஷன காட்டலாம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த நேரத்துல திரைப்பட தயாரிப்பாளர்கள் படத்த ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பொங்கலுக்கு ஒரே தயாரிப்பாளர் 2 படங்கள ரிலீஸ் பண்ண போறாரு. எஸ். கலைப்புலி தானு அவரு ஒரே நேரத்துல 2 மெகா பட்ஜெட் திரைப்படங்கள தயாரிக்கிறாரு. ஒண்ணு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கபாலி திரைப்படம். இன்னொன்னு விஜய் நடிச்சிட்டு இருக்கிற பெயரிடப்படாத திரைப்படம். இந்த 2 படத்தையும் ஒரே நேரத்துல தான் இவரு ஆரம்பிச்சாரு. 2 திரைப்படங்களும் கிட்டத்தட்ட எல்லா பணிகளும் முடிஞ்சு ஜனவரிக்குள்ளார அது எல்லாமே முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த நேரத்துல என்ன டவுட் எங்களுக்கு அப்படின்னா, பொங்கல் ரேஸ்ல இந்த 2 திரைப்படத்துல எந்த திரைப்படத்தை இவரு வெளியிடுவாரு? 2 திரைப்படத்தையும் ஒண்ணாவே வெளியிடுவாரா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இளைய தளபதி விஜயும் ஒண்ணா மோதுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல ஏற்பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த 2 திரைப்படமும் 100, 200 கோடிக்கும் மேல தான் பட்ஜெட்டே இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது எப்படி இவரால ஒரே நேரத்துல 2 பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை தயாரிக்க முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வியும் கோடம்பாக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. கதையில இல்ல தம்பி, கட்டத்துல. கட்டத்தை நம்பத்தி என் கதையை நம்பலாமா சாமி? மகனே, ஆஸ்கர் வாங்கக்கூடிய கதையை வச்சிருந்தாலும் நல்ல நேரம் அமையலன்னா உன்னால டைரக்டர் ஆக முடியாதுடா. முடியாது. கோவப்படுத்தாத ரஞ்சிதா.